வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஹவு டு இம்ப்ரூவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷனல் ஸ்டெபிலிட்டின்றது என்ன, எந்த இடத்துல எது போல உணர்வுகளை காட்ட வேண்டுமோ, எந்த இடத்துல எது போல உணர்வுகளை காட்டக்கூடாதோ, அது ரெண்டுத்துலேருந்தும் நம்மளை தெளிவாக நிற்கிறதுக்கு, அதில் தெளிவாக நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதான் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. சில இடத்துல கோவப்படணும், ஆனால் கோவத்தை வெளியில் காட்டக்கூடாது. நிறைய இடத்துல சிரிப்பாக சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும், அது எல்லாமே வெளியில் காட்டணும். ஸோ அதனால் ஜாய் அண்ட் சாரோ அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப சிரிக்கணும், சிரிக்கிறது அத்தியாவசியம். இது எல்லாருக்குமே. எமோஷனல் ஸ்டெபிலிட்டினா உடனே கோவப்படுறது, அழறது, பொறாமப்படுறது, பொய் சொல்கிறது, அது மட்டும் இல்லை. சிரிக்கிறது கூட ஒரு உணர்வு தான். அந்த சிரிக்கிறது அத்தியாவசியம். இது எல்லாவற்றையும் காட்டிலும், முன்னாடி சொன்ன நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் காட்டிலும் சிரிக்கிறது ஒரு ஏற்புடையது. ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ், அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆச்சரியப்படுறது, இது எல்லாமே இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸில் வரும்போது, இந்த ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ் அதெல்லாம் சொல்லும்பொழுது ஷேர் பண்ணிக்கிட்டால் சில நேரத்தில் என்ன பண்ணோம், உணர்வுகள் மீளுறோம், மேலும் மேலும் மிகுந்து வரும். ஆனால் சில சாரோவும் அப்படி தான். நீங்கள் நல்லபடியாக சாரோவை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய என்ன வருத்தமான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளும்பொழுது வருத்தம் என்ன பண்ணோம், சப்சைட் ஆகும். பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்க. இதெல்லாம் சகஜம்தான், எல்லாமே டெம்பரவரி தான். சார் பதிவில் பார்த்தோம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே பாசிங் க்ளவுட்ஸ் தான், எல்லாமே டெம்பரவரி தான். இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும், செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான், எல்லாமே டெம்பரவரி தான். ஏன்னா அந்த டெம்பரவரின்ற அந்த வார்த்தை மாத்திரம் ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். சிலவங்களுக்கு டெம்பரவரின்றது 10 வருஷம், சிலவங்களுக்கு டெம்பரவரின்றது 100 வருஷம், சிலவங்களுக்கு டெம்பரவரின்றது ஜஸ்ட் நிஜமாகவே டெம்பரவரின்றது ஒரு 10 minutes மட்டும்தான், அப்படி இருக்கும். ஸோ தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டேக்கிங் த டெம்பரவரி இன் டு தர் ஸ்ட்ரைட். ஆனால் அதே மாதிரி தெர் ஆர் இண்டிவிஜுவல் அக்கேஷன்ஸ் த டெம்பரவரி, அந்த அந்த டெம்பரவரிலி வி ஆர் டூயிங் தட், அதுவும் வேரி ஆகும். இது எல்லாமே ஏற்புடையது தான். அதுபோல் ஜாய்ஃபுல்னஸ் அப்படின்றது அது யாருக்குமே தொடர்ந்து இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே ஜாய்ஃபுல்னஸ் வரும், கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் அது ஜாயோட குவாலிட்டி குறையும். அப்படி ஸ்லோவாக நம்மளுக்கு சில நேரத்தில் வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், துக்கமான நிகழ்வுகளை கூட சந்திக்க வேண்டி வரும். இது அத்தியாவசியம் தான், தவிர்க்க முடியாதது, எல்லாருக்கும் ஏற்புடையது தான் அது. ரொம்ப வசதியாக இருந்தாலும் இல்லை, இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க வசதி குறைவாக இருந்தாக்க அதனால தான் அவங்களுக்கு சாரோலாம் இருக்கும், துக்கம் வரும், வருத்தம் வரும். வசதி நிறைய இருந்தால் துக்கமே வராது அப்படின்னு நினைப்பாங்க. என்னென்ன அப்படி இல்லை, ரொம்ப வசதி இருக்கிறவங்களுக்கானாலும் வருத்தம் இருக்கும். வசதியே இல்லாமல் சாதாரணப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடும் இருப்பாங்களா இருக்கும். ஆனால் இந்த வருத்தப்படுறதுன்றது அது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். சிலவங்க எல்லாமே சரியாக போகும், கொஞ்ச நாள் இருந்தால் தமிழ்த்தோடும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. சிலவங்களுக்கு தொடர்ந்து அது வருத்தமே இருந்துக்கிறது போல இருக்குது. சிலவங்களுக்கு மறுபடியும் சொன்னோம் இல்லையா, டெம்பரவரின்றது சிலவங்களுக்கு பாசிங் க்ளவுட்ஸ் சீக்கிரமாக போயிடும். சிலவங்களுக்கு அந்த டெம்பரவரின்றது 10 வருஷம் 15 வருஷம் கூட தொடர்ந்து வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இதான துக்கப்படக்கூடிய ஒரு செய்திகள், ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் என்ன யாருமே அதை தவிர்த்திட முடியாது, எல்லாருக்கும் அது ஏற்புடையது தான். ஆனால் இது அப்படியே நிறுத்திட்டு ஜாய்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ், சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் லாஃபிங் அப்படின்னு சொல்லி தரோம்னு வைங்களேன். அது மாதிரி ரொம்ப சிரித்து சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக இருக்கும்பொழுது பாடியில் நிறைய பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கும். வெளியில் நல்ல அளவில் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக சுரக்கும். அந்த செக்ரேஷன் என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்மளோட ஆரோக்கியத்தை சிறப்பாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை சிறப்பாக பண்ணித்தரும். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில் அதிகமாக இருந்தால் தான் இந்த டிப்ரெஷன் இருக்கே, இந்த சாரோஃபுல்னஸ் இருக்கே, அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் எல்லாருக்குமே வருத்தம் தான், எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் என்பது பாசிங் க்ளவுட்ஸ் தான், கொஞ்சம் கழிச்சு சரியாயிடும். ஒரு 50 நாளில் சரியாகும், சில பேருக்கு 100 நாளில் சரியாகும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வர தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் சமுதாயத்தில் நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அது எங்கேயுமே ஒரு இடத்துல ஸ்டாக்னேட்டாக ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியும். எப்படி ஒரு கடிகாரம் உள்ள நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாதோ, நிறுத்தி வச்சோம்னு சொன்னால் அந்த கடிகாரம் பழுது என்ற பொருள். ஆனால் காலத்தில் எப்பவும் பழுது இல்லைல்ல. அதனால தான் கடவுள் சுவாமி என்ன சொல்லியிருக்கார் கீதையில், ஆனால் கலையதாமஸ்மி, கால கலையதாமஸ்மி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இந்த காலோஸ்மி, நான் தான் இந்த உலகத்துக்கு காலம் என்கிற அளவுகோல் இருக்க, அது நான் தான் சொல்லிக்கிறார் அவர் கடவுள். அந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, காலோஸ்மி,
லோகக்ஷய கிருத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அழிவுகள், காலத்தினால் ஏற்படக்கூடிய அழிவுகள், காலம் என்பது என்ன? காலத்திற்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். அதனால் சாதாரண ஒரு கடிகாரத்தை, மணி காட்டுற கடிகாரத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்க முடியும். அதுவும் காலத்தை காட்டுகிற கருவிதான் அப்படின்னா நம்ம நிறுத்தி வைக்க முடியும். அதுவாக நின்று போச்சுன்னு சொன்னால் அதில் ஏதோ பழுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் உண்மையில் அந்த டைம் பர்சோனிஃபிகேஷன்னு கடவுளை சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு நாளும் நின்று போகாது. நிற்கதுன்ற அந்த வார்த்தை அதுக்கு இல்லை. எது நடந்தாலும், எது நடந்து கொண்டிருந்தாலும், நடக்க போவதாலும் நடந்து கொண்டே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். எதுக்குமாகவும் அது காத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த நிற்கிறது அப்படின்ற வார்த்தை அந்த காலத்துக்கு இல்லாதனால இது எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான். அதனால் இந்த வருத்தத்துலேருந்து வெளியில் வர தெரியணும், வெளியில் வந்துடணும். வருத்தப்படுறதுன்றது தவிர்க்க முடியாதது, அத்தியாவசியம்தான். இது எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுல ரொம்ப சரிதான். ஆனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் வருத்தத்தினூடே என்ன பண்ணணும்? வாழ்க்கை என்கின்ற பயணத்திற்கு தேவையான பிற காரியங்களையும் செய்ய துவங்க வேண்டும். அப்பொழுதுதான் இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இந்த வருத்தப்படுறதுன்றதுனால நம்மளுக்கு என்ன பண்ணோம்? பாடியில் இருக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும். செரட்டோனின் லெவல் குறைவாயிரும். டோபமைன் லெவல் இருக்கவே இருக்காது. ஆக்சிடோசின்றது எங்கேயோ அடியில் பாதாளத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தா யூ ஆர் ப்ரோன் டு இல் ஹெல்த் அப்படின்னு ஆகிடும். ஸோ அந்த இல் ஹெல்த்னா மறுபடியும் வி ஆர் கெட்டிங் இன் டு த என்ன ஒரு விஷியஸ் சைக்கிள்குள்ளே வந்துடுவோம். வி ஆர் டிட்டோரியரேட்டிங் பை ஹெல்த் அப்படின்னு ஆயிரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆக்சிடோசின் அதிகமாகிறதுக்கு என்ன வழி உண்டோ அதுக்கு தொடர்புடைய செய்திகளை மட்டும் பார்த்து, அதுக்கு தொடர்புடைய செய்திகளை மட்டும் செய்ய துவங்கி, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு என்ன பண்ணோம்? உடலில் மகிழ்ச்சியை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பான்மை அந்த துக்கத்திலிருந்து மேலே வெளியில் போட்டுட்டு வரணும். வருத்தம் என்பது தவிர்க்க முடியாதது, அத்தியாவசியம்தான் இந்த நேரத்தில். ஆனால் இந்த வருத்தத்துலேருந்து வெளியில் வர தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.